எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும் நாங்களே உங்கள காப்பாத்துற மாரி இருந்தா எப்படி? எல்லா பேட்ஸ்மேனும் விளையாண்டா தானே நல்லா இருக்கும். இப்படி வந்து கமிண்டு மெண்டிஸும், குசால் மெண்டிஸும் சொல்ற மாரி தான், இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட நிலைமை ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும், நியூசிலாந்துக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன நெனச்சோம்னா, கான்ஃபிடென்ட்டா ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்றாங்க. கண்டிப்பா ஸ்ரீலங்காவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்க போது. தெறிக்க விட போறாங்கன்னு பார்த்தா, கடைசியில நியூசிலாந்து பவுலரான வில்லியம் மோரார்க்கே வந்து தெறிக்க விட்டுட்டாருங்க. வந்த மனுஷன் நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகா வந்தவுடனே கருணரத்னே வந்து தூக்குனாரு. அவரோட விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா, இவரோட அடுத்த ஓவர்ல பத்தும் நிசங்காவோட விக்கெட்டை எடுத்தாருங்க. சரி என்னதான் 2 விக்கெட் போனாலும், அடுத்து சண்டிமாலு, தனஞ்சய டிசில்வா, மேத்யூஸு இவங்கலாம் இருக்காங்க. இவங்கலாம் ஒரு சூப்பரான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தி, எப்படியும் இன்னிங்ஸ வந்து பில்ட் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும், ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன குடுத்து, அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்கங்க. இதனால ஸ்ரீலங்காவ பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல 178 ரன்னுக்கே 5 விக்கெட் இழந்து, பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாரி விக்கெட் போய்க்கிட்டே இருந்தத பார்த்து நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம்னா, அவ்வளவுதான் இப்பயே 5 விக்கெட் வந்து போயிருச்சு. இனி என்ன பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா? 200 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆக போறாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த நிலைமைய அப்படியே மாத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமிண்டு மெண்டிஸும், குசால் மெண்டிஸும் தாங்க. 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. 2 பேருமே நாங்க இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியா மேட்ச விட மாட்டோம். நாங்க எப்படி விளையாடுறோம்னு பாருங்கன்னு, இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் கமிண்டு மெண்டிஸ் வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்புனாரு. இன்னொரு பக்கம் குசால் மெண்டிஸ் வந்து நான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன்னு 2 பேருமே நல்ல ஒரு ஆட்டத்த தான் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ப பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே இன்னைக்கு கன்டின்யூ ஆயிரும். இன்னைக்கு ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் விக்கெட் விட்டு குடுக்காம இந்த நாள வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்பதாங்க ஸ்ரீலங்கா கேமனா பிலிப்ஸ் வந்தாரு. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த குசால் மெண்டிஸ வந்து தூக்கிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம், குசால் மெண்டிஸ் போனா என்ன நான் இருக்கேன் அப்படின்னு ரமேஷ் மெண்டிஸ் வந்து கமிண்டு மெண்டிஸ் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தாங்க வந்து போட்டாரு. கமிண்டு மெண்டிஸ் அதுக்கப்புறமும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. சரி அப்படியே வந்து நாள் முடிவில் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது மேட்ச் முடிய போகிற கொஞ்ச நேரத்தில் கமிண்டு மெண்டிஸும் அவுட் ஆயிட்டாருங்க. இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாள் முடிவில் 306 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 7 விக்கெட் வந்து போயிருக்கு. உண்மையிலே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 400 450 ரன் வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியாக இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.